சொல்றீங்க. 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோங்கிற வரலாறு படைப்போங்கிற நம்பிக்கை எங்கிருந்து வருது? வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. ம். எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாள் அன்று சொன்ன வார்த்தை இது. வாழ்த்து செய்தியாவே சொல்லியிருக்காரு. வாழ்த்து செய்தி. ம். இது சாதாரணமாக சொன்ன வார்த்தை இல்லை. ம். 4 ஆண்டு கால எங்களுடைய ஆட்சியின் மீது உள்ள நம்பிக்கை, மக்கள் நலத்திட்டங்களை தேடி தேடி மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களின் வெளிப்பாடு, இந்த நம்பிக்கை எங்களுக்கு ஊட்டியிருக்கு. நீங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் நீங்கள் சாதாரணமாக சொல்லி போய் கடந்து போக முடியாது. இந்த 4 ஆண்டு காலம் செஞ்ச சாதனைகளை நம்ம பட்டியலிடணும்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வேணும். 2 மணி நேரம் பத்தாது. அவ்வளோ நலத்திட்டங்கள் இங்கே மக்களுக்காக தேடி தேடி செஞ்சதோட அடிப்படையில் நாங்கள் இந்த கிளைமை சொல்கிறோம். 200 தொகுதியை உறுதியாக வெல்வோம். ஆட்சிக்கு எதிரான மனநிலை எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்ருக்காங்க. அந்த பிம்பம் உடைச்சி சுக்குநூறாக்கப்பட்டு தேர்தல் வெற்றியின் மூலம் திமுக திராவிடம் 2.0 ஆட்சி மீண்டும் மலரும் அப்படின்றத அந்த நேரத்தில் சொல்கிறோம். மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நேற்று ஆரம்பிக்கும் போது இந்த கட்சிக்கிட்ட போய் செங்கோட்டையன் சேர்ந்துட்டார். தாவேக்காவை தான் சொல்கிறாங்க. அவர் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் ரொம்ப நேரம் வழி மேலே வெளி வச்சு காத்துட்டு இருந்தார் பழனிசாமி. அது அப்படி அப்படி அது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அவர் வெளிப்படையா சொன்னார். மிகப்பெரிய ஒரு கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வர தயாரா இருக்கு. ஒரு ஆளை இவங்களே நிப்பாட்டி வச்சு, அதிமுக சேர்ந்த ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சு கொடிய பறக்க இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஒரு நிமிஷம் மேடம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்ட கேள்வி, இதே கேள்வி அவர்கிட்ட வைக்க போட்டது, நீங்களா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு நான் வந்து யாரும் அதுதான் அவர்களுடைய இருவரும் பேசிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய ஆதரவு தெரியுது பாரு, அவங்க நம்ம கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பழனிசாமியோட ஆளுமைக்கு மிகப்பெரிய தோல்விகள் அமைஞ்சிட்டே இருக்கு. கரூர்ல நடந்த கரூர்ல 41 பேர் இறந்ததுனால, ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நியாயத்திற்காக உண்மைக்காக பேசியவர் திரு இபிஎஸ் அவர்கள். சரிங்களா? ஏங்க நாங்க தாங்க உண்மையை பத்தி பேசணும், தைரியமாக சொன்னோம். திமுகவா இல்ல இதுல இவங்க மேல வந்து மிகப்பெரிய தவறான ஒரு இது இருந்தது. தாவேக்கான இயக்கத்தின் மீது தவறான எண்ணத்தை இவர்கள் வந்து இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிருக்கீங்க. அப்ப நீங்க உங்களை பத்தி மட்டும் சொல்லிருக்கணும். நீங்க திமுக பத்தி சொல்லுங்க, எங்க கட்சி வெற்றி பெறும்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு இங்க வரீங்க சொல்லுங்க? அவசியம் இல்லாமல் விமர்சனத்தை அதிமுகவின் மீது எங்கள் கட்சியின் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது சொல்லுங்க. ஓபிஎஸ் பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, கட்சியில இருந்து நீக்கப்பட்டார். நான் சொன்னதுக்கு பதில் சொல்றது அவரோட வேலையா? ஆமா, அதுதான் வேலையா? வேலை. சரி முடிங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசுறேன். ஏன் கேளுங்க. நீங்க வந்து அரசியல்ன்றது பொதுவானது. உங்க கட்சி தலைமை என்ன மாதிரி தற்குறித்தனத்தோட நடந்துட்டு இருக்குன்றதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு. அந்த வார்த்தைகள் நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் சொன்ன பதிலுக்கு நீங்கள் எதிர் கேள்வி கேட்கறதோ எதிர் பதில் சொல்றதோ நியாயமா இருக்கு. ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர். அவர் வந்து குப்பனோ சுப்பனோ கிடையாது. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் குரலாக பேசுவதற்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு பேசுவாரு. நீங்க எதுக்காக அவருக்கு ஆதரவா பேசுறீங்க? நீங்க எதுக்கு ஆதரவா பேசுறீங்க? நீங்க எதுக்கு ஆதரவா பேசுறீங்க? நீங்க அதுக்கு என்ன காரணம் இருக்கு அத சொல்லுங்க. அவர் பேச அனுமதிங்க. பேச அனுமதிச்சீங்கன்னா ஐம்பெரும் தலைவர்கள் இருந்தாங்க. அதுல கலைஞர் பேரே அவர் என்ன சொல்ல வராங்க? நீங்க ரெண்டு பேரும் அவரே நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க, அவரே பேச முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பேசலாம். இல்ல அவர் பேசுறதுக்கான இல்ல அவர் பேச அனுமதிச்சாதான் அவர் என்ன பேச வராருங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் நீங்க வாய்ப்பு கொடுத்த பேசுங்க. அவர் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க முதல்ல, அப்புறம் பேசுங்க. உங்க அளவுக்கு குரல் வளம் எனக்கு இல்லை, அதனால சொல்றேன். நான் கொஞ்சம் நீங்க ஒரு வாய்ப்பு எனக்கு கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு நான் பேசுங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து குப்பனோ சுப்பனோ இல்லை, அவர் ஒரு முன்னாள் முதல்வர். ஒரு முன்னாள் முதல்வர் எந்த மாதிரி அதிமுக தலைமை அணுகுது? ஏன் நீங்க உனக்கு உன் பிரச்சனை பாருங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடை பத்தியோ, அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பத்தியோ, அல்லது அதுல இருந்து வெளிப்பாடுதான் 200 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வெளிப்பாடு. 200 தொகுதிகளை வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை அதுல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்குதாங்கிறத கேள்வி. இல்ல நாங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன். இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிக்க சொன்னீங்க, 4.5 ஆண்டு காலம் நாங்கள் மக்கள் நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம், கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னா அந்த அடிப்படையில் உங்களுக்கு நம்பிக்கை வருகிறது என்றால் அதைத்தானே நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்ப அதை
ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கின்ற பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. அதை தான் நான் முன்னாடியும் சொன்னேன். மிகப்பெரிய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய மனநிலை இருக்கு. அந்த மனநிலை வந்து நாங்க தேர்தலில் வந்து திமுகவோட தேர்தல் வியூகத்தை நாங்க வந்து சுக்குநூறாக்குவோம் அப்படின்னு மீண்டும் நான் அதை முடிச்சுதான் ஆகணும். அதனால இந்த தலைமை, அதிமுக தலைமை எப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து 2ஆம் கட்ட தலைவர்களை தொடர்ச்சியா வெளில அனுப்பிச்சு. இப்ப அதிமுக கட்சியிலோட பிரச்சனை இல்ல. இததான் நான் இதைத்தான் நானும் சொல்ல வரேன். ஒன்னொன்னா தான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் பதட்டப்படாதீங்க. ஒன்னொன்னா தான் சொல்ல முடியும். அதனால நீங்க இப்படி ஒரு சூழல் வந்து ஒரு அசாதாரண சூழல்ல அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதிமுக இன்னைக்கு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அவங்க கட்சியிலிருந்து அந்த நம்பிக்கை தான் திமுக வெற்றி பெறுவாங்க நம்பிக்கை. உங்களோட தவற மறைக்கிறதுக்கு, உங்க ஆளுமை மேல இருக்க தவற மறைக்கிறதுக்கு திமுக குற்றம் சுமத்துறீங்கன்ற கருத்தை முன்னெடுத்துருக்க. உங்க ஆளுமை மேல இருக்க தவற மறைக்கிறதுக்கு, உங்க ஆளுமையில இருக்க குறைபாடுகள், உங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களை ஒருங்கிணைக்க முடியாத காரணத்தால இன்னைக்கு திமுக மேல பெரிய குற்றங்களை சுமத்த முடியாத சூழல்ல திமுக நாங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது தனது கட்சியில் இருக்கக்கூடியவர்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடியங்கிறதுக்காக பிரச்சனைகள் என்னங்கிறது சுட்டி காட்டாம இருக்குங்கிறது வந்து எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடாக இருக்குமா? அதுதான் அவருடைய வெளிப்பாடாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி வருமா? நீங்க சொல்றது பிரச்சனை இருந்தா சுட்டி காட்டுங்க, பிரச்சனை இருந்தா சுட்டி காட்டுங்க. ஆனா பிரச்சனை நீங்க சொல்ற பிரச்சனையே இல்லையே. இப்ப கரூர் பிரச்சனையை பத்தி சொன்னாங்க. கரூர் பிரச்சனையை எதற்காக அவ்வளவு சேஃப்கார்ட் பண்ணார் பழனிசாமி? தன்னோட கூட்டணிக்கு விஜய் வந்துருவாருன்ற நம்பிக்கையில தான். அந்த கூட்டணிய சோத்துல மண்ணை வாரி போட்டது விஜய் போட்டுட்டாரு, தெளிவாயிடுச்சு. அதிமுகவில் இருந்து 2ஆம் கட்ட தலைவரே ஒருத்தர் போய் மீண்டும் தாவேக்கால சேர்றாரு. இதன் அடிப்படையில் இனி தாவேக்கா அதிமுக கூட்டணி உறுதியே இல்லைன்ற மனநிலைக்கு வந்த பிறகு இன்னைக்கு அதிமுக விமர்சிக்க எல்லா காலத்திலும் இந்த கூட்டணிகள் எப்ப வேணா மாறி எப்ப வேணா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக சொல்லும் பொழுது பாஜகவோட மாநில தலைவர் சொன்னாரு, நாங்க கிட்டத்தட்ட 1654 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம், 272 எம்பிக்கள் வச்சிருக்கோம், உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கோம். உலகத்தையே ஆண்டுட்டு இருக்க உலகத்திலேயே பெரிய கட்சின்னு சொன்ன இல்ல உலகத்தையே ஆண்டுட்டு இருக்க கட்சின்னு சொன்னாரு. நான் என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். உலகத்தையே ஆண்டுட்டு இருக்க கட்சி, இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுட்டு இருக்க கட்சியா பாஜக இருக்கு. அதனால நாங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தமிழ்நாட்டுல கட்டாயம் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிராக பாஜக எந்த மாதிரி செயல்பட்டு இருக்குன்றதா நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய நேரம். இங்க மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி இல்லை, மறுப்பு. நெல் கொள்முதலுக்கு 17% 22% வரலையும் உயர்வு கேட்டோம், அந்த உயர்வுக்கு கொடுக்கல, மறுப்பு. எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில வந்துச்சு, அதுக்கான முன்னெடுப்புகள் அப்படியே தொய்வா நிக்குது, அதை மறுத்து அது தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை. இப்படி தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி நாங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம்னு சொல்றது பார்த்தா கேலி கூத்தாரு. எந்த விதமான மக்கள் நல திட்டங்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்குள்ள நம்பிக்கை தானே ஒவ்வொரு கட்சிகளுக்கான நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உண்டான பாத்திரமா இங்க தமிழ்நாட்டில் அவங்க செயல்படும். உங்க நம்பிக்கை இருக்கலாம், நீங்க எந்த மாதிரி மக்கள் நல திட்டங்களை இங்க முன்னெடுத்து வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னை வரலும் நான் 22% நெல் கொள்முதலுக்கு உயர்வு கொடுங்க அப்படின்னு கேட்ட பிறகு அதை மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும்னு பழனிசாமி கலந்து போறாரு. நீங்க ஏன் கூட்டணியில் இருக்கீங்க? மத்திய அரசு தானே முடிவு பண்ண வேண்டிய. கூட்டணியில் இருக்கீங்க, அழுத்தம் கொடுங்க, இவ்வளவுதான் சொல்லுவோம். இது ஒரு தமிழ்நாடு சார்ந்த தமிழ்நாடு விவசாயிகளோட பிள்ளை. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு திருப்பி ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். எல்லா வேலையும் வந்து நானே செய்யறதுக்கா இருந்தா எதற்காக நீங்க கூட்டணியில செயல்படுறீங்க, நாங்க ஒண்ணும் உங்கள்ட்ட யாசகம் தமிழ்நாட்டோட குரலா தமிழக மக்களின் பிரதிநிதியா நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், உங்க கூட்டணியில நீங்க பாஜக கூட்டணியில அங்கம் வைக்கிறீங்க, ஏன் இந்த குரல் நீங்க எழுப்பலன்ற கேள்விதான் எங்களோட. நீங்க போய் எங்களுக்கு கேட்டு வாங்கி கொடுங்கன்னு யாரும் சொல்லல. வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க? பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கிடைச்சிரும் அப்படின்னு. ஆமா, நீங்க டிபிஆர் ஒழுங்கா ரிப்போர்ட் கொடுக்கல, அப்ப நாங்க அடுத்து வந்தா கொடுப்போம், கரெக்ட்டா வாங்கி கொடுப்போம். ஆட்சி வந்த பிறகு, ஆட்சி அமைந்த பிறகு அனுமதி கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்ப திமுக ஆட்சியில் அனுமதி தரமாட்டேன்றதான் அதோட. இந்த பக்கம் இன்னொரு கேள்வி வைக்கப்படுது துரை தமிழ்ச்செல்வன். கர்நாடகத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சி தானே இருக்கு, தோழமை ஆட்சி தானே இருக்கு. மேகதாட்டுல அவங்க வந்து கர்நாடக அணையே கட்ட போறதுக்கான ஒப்புதல் கேட்டு மனு அளித்தது யாரு? அதை வந்து செய்ய வேண்டிய சூழல் இருக்கக்கூடியவர்கள் பேசி ஒப்பந்தம் வாங்கி இருந்திருக்காமே, 2 முடிவு செஞ்சிருக்காமே, அது அவங்க உறுதியை பண்ணும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்கன்னு அதிமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க நடக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தோட ஆட்சி தான். இதெல்லாம் மாநில அரசெல்லாம் அவங்களோட கிளை ஆட்சிகள். இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான ஒன்றிய அரசு ஓட்டு கேட்டாங்க போச்சு. அவங்க அதுக்கு முடிக்கிறேன் நான் என்ன விளக்கம் சொல்ல வரேனே புரிஞ்சுக்காம தமிழக மக்களுக்கு நம்ம 2 பேர் பேசணும்னா மேகதாது அணைக்கு ஒப்புதல் கேட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவங்க கடிதம் எழுதினாங்க.
அப்ப அங்க அந்த இடத்துல ஒப்புதல் கொடுக்க கூடாது நிராகரிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா ஒன்றிய அரசுக்கு இருக்கு. ஏன்னா இது 2 மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனை. எடுத்தவங்க ஒருத்தனைக்கு ஒரு முடிவு எடுக்க கூடாது, எடுக்க முடியாது. ஏற்கனவே காவிரி நதிநீர் மேலாண்மை இருக்கு, பிரச்சனை இருக்கு 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல. அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்க கூடாது அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல யாருக்கா? ஒன்றிய அரசு இருக்கா. ஒன்றிய அரசு அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கும். நீங்க இதை விட்டுட்டு தொடர்ச்சியா மக்கள் நல பிரச்சனைக்கு எதிராக தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எஸ்ஐஆர் விடுறது, ஆளுநர் மூலியமா அழுத்தம் தெரிவிக்கிறது, ஆளுநர் மூலியமா புது பிரச்சனைகளை உண்டாக்குறது, திராவிடம்னே பொய்ன்னு சொல்றது, இதெல்லாம் பாஜகவோட வெவ்வேறு அஜெண்டால ஒண்ணு. இந்த அஜெண்டாவோட நீட்சி தான் இன்னைக்கு நடிகர் விஜய். அந்த அடிப்படையில் உங்களுக்கு கட்சி 200 தொகுதிகள் வெல்லுங்கிற நம்பிக்கை வெல்வோம். ஏனென்றால் இந்த 4.5 ஆண்டு காலம் நாம் செய்திருக்க சாதனைகளின் அடிப்படையில், மக்கள் நலத்திட்டங்களின் அடிப்படையில், இந்த மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றிருக்கிறது என்றதன் அடிப்படையில் நாங்கள் திராவிடம் 2.0 ஆட்சி மீண்டும் அமைப்போம் என்பதுதான் என்னுடைய. மனோகர்லால் கட்டார் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்த பதிவை எடுத்துக்காட்டி அவர் என்னன்னா, இது திருப்பி அனுப்பப்படவில்லை, இதற்கு பதிலாக என்னன்னா மீண்டும் இதை என்கொயரிக்காக நாங்க திருப்பி அனுப்பிச்சிருக்கோம், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது டேட்டா சரி செஞ்சு நீங்க மீண்டும் கொடுங்க, அது கொடுத்தீங்கன்னா கேட்க கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷ் புரிஞ்சாதானங்க இவங்க எல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டு வந்தாங்க. பாஜக எல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டு வந்தாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. ஆமா இல்ல. இப்ப எதை நோக்கி நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்கன்னு இருக்கு. இப்ப நீங்க திட்டமிட்டு அதை நீங்க செய்யல அப்படின்னா, மோடி கோயம்புத்தூர் வர நேரத்துல அந்த அறிவிப்பு நீங்க வெளியிடாம அன்னைக்கு வர்ற அன்னைக்கு அந்த கட்ஸா அந்த அறிவிப்பை விட்டுட்டு நான் இங்க நிக்கிறேன், உங்களுக்கான திட்டத்தை ரத்து பண்ணிட்டேன், நான் இங்க நிக்கிறேன், என்ன ரத்து பண்ண திருப்பி தப்பான வார்த்தைகளை உபயோகிக்க சொல்லுங்க. இப்பதான் சொல்றீங்க விரியலிசி ராமாயண கட்டி சீதைக்கு ஒரு தோணில. அப்ப அவர் என்ன செஞ்சாங்க? ரத்து பண்ணல. மோடி கோயம்புத்தூர் வந்தார். அப்ப சொல்லிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கான திட்டம் வர போகுது, உங்களுக்கான திட்டம் பெண்டிங்ல இருக்கு. ஏன் மோடி கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தி எதுவுமே பேசாம தவிர்த்தார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போனதுமே மனு கொடுத்தார். அவர் கொடுத்த 2 பக்கம் கொடுத்து மனு கொடுத்தார். நம்மளுடைய முதலமைச்சரும் போய் பிரதமரை சந்திச்சு மனு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. சோ இங்க திட்டங்கள்ங்கிறது மக்கள் சார்ந்த திட்டங்களுக்காக போராடுறதுக்கு ஒரு பிரதமர் வந்தாருன்னா, ஒரு பிரதமர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கான மெட்ரோ திட்டம் வரப்போகுதுன்ற அறிவிப்பை ஏன் பிரதமர் சொல்லல? நீங்க தப்பான டேட்டா கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க கொடுப்பாங்க? டேட்டா இருக்கட்டுங்க, நீங்க தான் கொடுக்க போறீங்களா? டேட்டா இருக்கட்டும், நீங்க கொடுக்க போறீங்களா? ஒரு பிரதமருக்கான தார்மீக கடமை இருக்கா இல்லையா? ஒரு பிரதமருக்கான தார்மீக கடமை. பிரதமர் இந்த தார்மீக கடமையாக மெட்ரோ ரயில் அறிவிப்பாருங்கிறது எப்படி இருக்கு? தமிழ்நாடு நான் பேசல, தமிழ் பேசாததுக்கு நான் வருத்தப்படுறேன் இவ்வளவு சொல்றாரு இல்லையா? அப்ப மெட்ரோ திட்டம் உங்களுக்கான வரப்போகுது, சில கரெக்ஷன்ல அது பெண்டிங்ல இருக்கு, உங்களுக்கான மெட்ரோ திட்டம் வரப்போகுதுன்னு ஏன் அறிவிப்ப பிரதமர் தரல?